நண்பர்களே, மகிழ்ச்சியான காலை வணக்கம். என்று பார்த்தீங்கன்னா மே 19, 2026 நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸ்னோரா தொண்டு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இலவசமாக வண்டியும் டிரைவரும் கொடுத்துட்டாங்க சம்பளத்தோட. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வறட்சி இருக்கிற இடத்துக்காக நீங்கள் மக்கள் பங்களிப்போட, நண்பர்கள் பங்களிப்போட, நன்கொடை கொடுக்குறவங்க சமூக ஆர்வலர் மூலிமா என்ன பண்ண சொல்லிட்டாங்க, டீசலுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு குறையாமல் ஆகுது. டிராக்டரெல்லாம் ஓடிச்சோன்னா ஒரு 8,000 ஆகுது. இப்போ இந்த ஏரி பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான நிலையில் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமது கலாமதுவம் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக தொண்டு நிறுவனத்திடம் கடிதம் அனுப்பி மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி பெற்று ஊராட்சி மன்ற தலைவரிடம் அனுமதி பெற்று சிறப்பான ஒரு பறவை திட்டம் மற்றும் கரை திட்டம் அமைத்து வருகிறோம். இன்று பார்த்திங்கன்னா நமது பிடிஓ ஆஃபீஸில் அதிகாரிகிட்ட போன வாரம் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துட்டு வந்தோம். ஆய்வு செஞ்சுட்டாங்க. பின்னாடி இருக்கிற இந்த அரண்மனை தான் வந்து எங்களுடைய அரண்மனை. ஒரு 23 வருஷம் ஆச்சுங்க. அதாவது கழிப்பறை ஒரே முறை கூட ஹாயாக ஆகி போல் எதுவும் போல். ஆனால் இப்போ வந்து இதை வந்து இடிக்கிறதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வராங்க. ஏன்னா இது வேஸ்ட்டாக வந்து ஆனால் சூப்பரான செயல்பாடு தான். அதிகாரிங்களே எவ்வளோ தான் செய்வாங்க, கட்டி கொடுப்பாங்க. மக்கள் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு டாய்லெட் வந்து பெண்ணுக்கும் ஆண்களுக்கும் தனியாக கட்டி இப்போ கூட கதிர்மங்கலத்தில் நான் போய் போர்டு எழுதணும், ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சுத்தமாக வச்சுன்னுக்குறாங்க. தண்ணி வரும். இதை கட்டி கொடுத்துட்டாங்க தவிர இதுக்கு கனெக்ஷன் வந்து தண்ணியே கிடையாது, டேங்க் வைக்கல, எதுவுமே வைக்கல. அதனால் என்ன ஆச்சுன்னா யாருமே மக்கள் பயன்படல. இந்த அரண்மனைக்கு பல கேட்டெல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றுத்துலேயும் கேட் இருக்காது. அதாவது கதவு போட்ட ஒரே வாரம் 10 நாளில் ரொம்ப நல்லவங்கலாம் எடுத்துன்னு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க போய் அதில் அரண்மனை கட்டிக்கிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இன்றைக்கி என்ன நிலவரம்னா, இதை இடிக்கிறதுக்கு வராங்க அதிகாரிகள், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னோட நிற்கிற பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமூர்த்தி 10 ரூபாய் இயக்கம் பெரிய கருத்தில் தினந்தோறும் வந்து இங்கே மட்டும் இல்லை, ஆதியூர் ஏரி 68 நாள், அதில் ஒரு 50-52 நாள் தொடர்ந்து வந்தார். அவர் இந்த தேர்தலில் ஒரு பொறுப்பு கட்சி பணியில் இருக்கிறதுனால அவர் வந்து அவர் போயிட்டார் ஒரு சேவைக்காக. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. இன்றைக்கி எங்கள் ஊர் தேடி வருகின்ற அதிகாரிக்கும் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அவரோடு வருகை புரிகின்ற பொறியாளர் இன்ஜினியர் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தான் இன்றைக்கி வைக்கிறேன். இந்த முள்ளெல்லாம் புதராக்கும் போது கொஞ்சம் மக்கள் வந்து வசதி இல்லாதனால முக்கியமாக இந்து ஆதி திராவிடர் தான் இங்கே இருக்கிறோம். அது ஒதுக்கப்பட்டே ஜெய்பீம் நகர் ஒதுக்கப்பட்ட இடமா பல 100 ஆண்டு காலமாக அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த அட்வான்ஸ் காலத்தில் இப்படி அதை வந்து யாரும் பராமரிக்க இல்லை. ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம் எங்களுக்கு பிச்சை போட்டாங்க, அதை வந்து எல்லோரும் நாங்கள் வாங்கி உதவி பண்ணுக்கிறோம். இதை இன்றைக்கி இடிக்கிறதுக்கு வராங்க. எங்கள் ஊர் சார்பாக அதிகாரிகள் அவர்களே வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். முள்ளாக இருந்ததுனால எல்லாம் கொஞ்சம் கழிப்பறைக்கு ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த இடத்த வந்து நீர்நிலையில் கட்டினதே தப்பு, இடிச்சிடுவீங்க. இது ஏற்கனவே பாத்ரூம் பயன்பாடு இல்லை. இதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து அந்த இடத்துல இப்போ கழிப்பறை கட்டி கொடுத்தோம்னா எங்கள் மக்கள் வந்து பயன்படுவாங்க. நாங்கள் ஓரளவுக்கு எங்கள் மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு விழிப்புணர்வாக இருக்காங்க. நிச்சயமாக அந்த டாய்லெட்டெல்லாம் அவங்களே சுத்தம் பண்ணி நாங்கள் வச்சுப்போம். இந்த நேரத்தில் கலாமதுவம் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். எம் ராஜா சமூக ஆர்வலருக்கான டாக்டர் பட்டம் கொடுத்த தொண்டு நிறுவனங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். என்னோட வருகை தந்த தோழர் ரவீந்தர் இருக்கார், ரோட்டரி, அவர் ஒரு சில வார்த்தை பேசுவார். வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து ஜெய்பீம் நகர் பகுதியில் நம்ம ஏரி ஓரம் வந்து இந்த பழைய பயன்பாடில் இல்லாத கழிப்பறையை இடிக்கிறதுக்காக 10 மணி வாக்கில் நம்மளுடைய பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து அதிகாரிகள் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் எங்கள் ஜெய்பீம் நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சார்பாக அவர்களுக்கு வணக்கத்தை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் நமது ஜெய்பீம் நகர் பகுதி ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன்னா அவங்க வரும்போது நம்ம எல்லாம் வந்து பக்கத்தில் நிற்கணும், பக்கத்தில் நின்று நம்மளுடைய கோரிக்கையை சொல்லணும், நம்மளுடைய குறைகள் என்னென்ன இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சொல்லணும். நம்மளும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் தான், அதிகாரிங்க மட்டும் எல்லாமே செய்ய முடியாது, நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதனால் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க கலந்துக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த நேரத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜா அவர்களுக்கும் எங்கள் ஏரிய சீரமைப்பு பணிக்காக